இவங்கெல்லாம் செந்தில் பாலாஜியினோட ஆட்களாக வந்து பேரம் பேசுகிறாங்களா அப்படின்றது தான் கருத்துக்கள் பரவுது. இப்போ செந்தில் பாலாஜியோட அந்த தம்பியை காணோம், அசோக் குமார், அவரை காணோம். செந்தில் பாலாஜியே தேடிட்டு இருக்காங்கன்னு தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ நாள் இன்னும் பேசிட்டு தான் இருந்தார். இப்போ கூட எங்கெங்கே மீட்டிங்லாம் நடந்தது, அதெல்லாம் அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணார். அதுக்கப்புறம் ஆளை காணாமல் போயிட்டார். எங்கே போனார்னு தெரில. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரில. சர்ச்சு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இதில் என்ன முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. இந்த சர்ச்சைகள் வந்து ஏவாவையில் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜியை பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க தான் பாவம். கரூர் சம்பவத்துலேருந்து அவரை வந்து மாட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பேராக வருது. இப்போ PK சேகர் பாபு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, பிஜேபியில் போயிடலாமா, எங்கே போய் சேரலாம், அங்கே போய் டெல்லியில் வச்சு பேசினதா சொல்கிறாங்க. எனக்கு எதாவது ரிலீஃப் கிடைக்குமா இந்த இதுலேருந்து, ஒருவேளை அவங்க வந்து இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறார். தாவைக்காலே போய் சேர்ந்துடலாமான்னு PK சேகர் பாபு சரணாகதி அடைஞ்சிடலாம். அப்போ தான் கேஸ் எல்லாம் எதுவும் தொட மாட்டாங்க. தொட்டாங்கன்னா வம்பாயிடும். உதயநிதி ஸ்டாலினை சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிங்க, அறிவிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக ஓட்டுகள் விழுவும் அப்படின்ற ரீதியில் துர்கா ஸ்டாலின் அம்மையார் சொன்னதாக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கவுந்தா இவர் தான் சிஎம், யார் உதயநிதி ஸ்டாலின் தான். இல்லை அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, 2 வருஷம் கழித்து பார்க்கலாம், அதான் இப்போ தனித்து போட்டியிடணும் அப்படின்ற ரீதியில் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரீதியில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் போனாங்களே இப்போ இந்த இதுக்கு போனாங்களே, எங்கேயோ இது மைசூரில் கொடுகு மலைக்கெல்லாம் போயிருந்தாங்க, ஊருக்கு போனாங்களே, அங்கே இருக்க ஒரு பத்ரகாளியம்மன், காட்டு பத்ரகாளியம்மன் கோயிலெலாம் வச்சு இதெல்லாம் சோழியெல்லாம் போட்டு பார்த்ததா தான் சொல்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அப்படியே ஓரமாக நின்று அப்படியே டைரக்ஷன் காமிச்சிட்டு உட்காந்துருந்தா போதும். எலெக்ஷன் நேரத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எதிராக தான் போட்டி அப்படின்னு சொன்னீங்க. அது தீய சக்தி, இது தூய சக்தி அப்படின்னு சொல்லலாம் பேசினாங்க. செங்கோட்டையன் கூட சொன்னார், நான் சேர்ந்துருக்க இது வந்து தூய சக்தி அப்படின்லாம் செங்கோட்டையன் கூட பேசினார். இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் நீங்கள் எங்கே போய் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குறாரு. என்னென்னா, திமுக ஆளுங்களை போய் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் பாண்டிச்சேரியில் சொல்லிவிட்டு, திருமாவளவன் என்ன சொல்கிறார், 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க. அன்றைக்கி ஒரு நாள் 4 மணின்னு சொல்கிறார். 4 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு மேலே முடிவு அறிவிப்பேன். ஏன்னா 4 மணிக்கு வரைக்கும் வந்து இந்த ஓட்டு போடும் போது மட்டும் எதிர்த்து ஓட்டு போடுங்க. யாருக்கு? சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்து மேலே எதிர்த்து ஓட்டு போடுங்கன்றது தான் அந்த கண்டென்ட் தான் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆட்சியை கலைப்பதாகவோ எதுவுமே வரல. ஆனால் வந்து தொடர்ந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். செந்தில் பாலாஜினால தாவேகா MLAக்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று மதியத்திலிருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு MLAக்கு 35லேருந்து 50 crores கிட்ட வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. பின்னணியில் ஏவா வேலு, KN நேரு இவர்களுடைய பெயரும் வந்து அடிபட்டுருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது தாவேக்காவில் இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், அருண் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மெயினாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் திமுகவினுடைய தலைமை வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரெகுலராக எல்லா மேடையிலையும் எல்லா ப்ரெஸ் மீட்டிங்லேயுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்கு? ஆதவ் அர்ஜுனா, அருண் அவர்கள்லாம், அருண்ராஜ் இவங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? பின்னணியில் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு? அனைவருக்கும் மாலை வணக்கம். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சார், இந்த அரசியல் இப்போ நடக்கக்கூடிய அரசியல் வந்து என்ன நடக்குதுன்னே உண்மையிலே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. எல்லா பக்கமும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், தொடர்ச்சியாக வந்து நம்ம கரூர் சம்பவத்துலேருந்து நம்ம பார்ப்போம். திமுக
தாவேக்காக்கு எதிராக தான் போட்டி அப்படின்ற ரீதியில் வந்து களமாடப்பட்டது. அந்த கரூர் சம்பவம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கரூர் சம்பவங்களில் பல மர்மங்கள் இருக்குது. ஆதவர்ஜுனாவுக்கும் சபரீசனுக்குமே தொடர்பு இருக்குது. இதில் வந்து ஏதோ மர்மம் இருக்குது கரூரில். ஆதவர்ஜுனனுக்கும் சபரீசனுக்கும் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் இது. அந்த 40 பேர் இறந்தது அப்படின்றது ஒரு ஆங்கிள். நான் அதனோட கனெக்டிவிட்டி சொல்கிறேன், நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம். ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும் ஒரு ரிப்பீட்டடாக. ஏன் இந்த கனெக்டிவிட்டி, ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்லணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போது தாவேகா வந்து என்ன சொல்லிச்சு தேர்தல் களத்தில், கரூருக்கு அப்புறம் எங்களை வந்து எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பிரச்சாரம் பண்ண விடலைன்னா வந்து அது இல்லாமல் வந்து குறிப்பிட்ட இடங்களில் பிரச்சாரம் பண்ணி அவங்க வெற்றி வாய்ப்பை அடைஞ்சிருக்காங்க. ஒரு புறம் என்ன சொல்கிறாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ண இடம்தான் வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம், மற்ற இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் வராது அப்படின்னு அவங்க தெரிஞ்சு தான் பண்ணாங்க. அது ஒரு ஆங்கிள் இருக்கட்டும். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா வந்து என்னென்னா அவங்களுடைய விஜய் அவர்களை சுற்றியே வந்து பல பவர் சென்டர் மாதிரி செயல்படுது. ஒன்று ஆதவர்ஜுனா, அப்புறம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் வந்து விஷ்ணு ரெட்டி, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து யார் ஒரு இது புஷி வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரில. புஷி ரொம்ப மைனர் ரோல் தான், அதுக்கு அடுத்த லெவலில் தான். பட் ஆனால் வந்து அவர் பேர் என்ன, இந்த ரூட் மாஃபியான்னு லிங்க் பண்ணி பேசக்கூடிய ஜெகதீஷ், இவங்களாம் தான் விஜயை வந்து நாலா பக்கமாக திசை திருப்பி விடுறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, எலெக்ஷன் நேரத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எதிராக தான் போட்டி அப்படின்னு சொன்னீங்க. அது தீய சக்தி, இது தூய சக்தி அப்படின்னு சொல்லலாம் பேசினாங்க. செங்கோட்டையன் கூட சொன்னார், நான் சேர்ந்துருக்க இது வந்து தூய சக்தி அப்படின்லாம் செங்கோட்டையன் கூட பேசினார். இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் நீங்கள் எங்கே போய் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குறாரு. என்னென்னா திமுக ஆளுங்களை போய் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் பாண்டிச்சேரியில் சொல்லிவிட்டு, திருமாவளவன் என்ன சொல்கிறார், 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்க. அன்றைக்கி ஒரு நாள் 4 மணின்னு சொல்கிறார், 4 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு மேலே முடிவு அறிவிப்பேன். ஏன்னா 4 மணிக்கு வரைக்கும் வந்து எடப்பாடியார் வந்து இங்கே வந்து திருமாவளவனை முதலமைச்சராக ஆதரிப்பாரா இல்லையான்றதும் அவங்க முடிவெடுத்து சொல்லணுன்றா. இந்த குழப்பங்கள்லாம் விளைவிக்கிறது வந்து திமுகவனோட தலைமை குடும்பம். தூது போகிறாங்க. யார், பாஷ்யம் பில்டர்னோட ஓனரு எல்லாம் வந்து மித்துன்னு இவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. யார், நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே உட்காந்து பேசி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. தாவேகா பக்கம் போகாமல் பார்த்துக்கிறாங்க. அதை தான் பல இடங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. திருமாவளவனே சொல்ல பேரம் பேசப்பட்டது மறைமுகமாக அவர் இன்டெரக்டாக சொல்லிட்டார். அது வந்து நடந்தது உண்மை தான், நான் வெயிட் பண்ணேன், அது நடக்கலை, அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் தாவேகாவோட கூட்டணி சேர்றதில். இதில் எல்லாமே வந்து ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பேரம் நடந்து கொண்டு தான் இருந்தது. பேரம் நடக்காமலாம் கிடையாது. இப்போ நடந்திருக்கிறது செந்தில் பாலாஜி. இப்போது நம்ம ரெய்டு நடந்தது, இந்த ரெய்டெல்லாம் நடந்தது பார்த்திங்களா, எஸ்ஆர்வி ஆஃபீஸில் ஏவாவேரில் அந்த ஒரு மஞ்சள் நோட்டீஸ்லாம் பிடிச்சாங்கலாம் சொன்னாங்க. இன்னும் பல வந்து பேப்பர்கள் பிடிபட்டிருக்கு. அதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த குதிரை பேரம், இதனோட பேரங்கள், அதாவது அந்த குதிரை பேரம்னு சொன்னால் தாவேகா மேலே இவங்க திமுக கூட்ட வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதுனா, இப்போ நம்ம சொல்கிறாங்க உளவு பிரிவை வச்சு ஃபோன் கால்லாம் ட்ரேஸ் பண்ணி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க தான் அப்படின்னு அரெஸ்ட், அது கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டார் அந்த இளையராஜான்றவர், அந்த எம்எல்ஏ. அதனால் வந்து ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. இந்த ரமேஷ்குமார், அப்புறம் வந்து ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு, அப்புறம் இன்னும் ஒருத்தர், அவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டு 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒருத்தரை காணோம், ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு. ஸோ இவங்கெல்லாம் செந்தில் பாலாஜியினோட ஆட்களாக வந்து பேரம் பேசுகிறாங்களா அப்படின்றது தான் கருத்துக்கள் பரவுது. இப்போ செந்தில் பாலாஜியோட அந்த தம்பியை காணோம், அசோக்குமார், அவரை காணோம். செந்தில் பாலாஜியே தேடிட்டு இருக்காங்கன்னு தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு இவ்வளோ நாள் இன்னும் பேசிட்டு தான் இருந்தார். இப்போ கூட எங்கெங்கே மீட்டிங்லாம் நடந்தது, அதெல்லாம் அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணார். அதுக்கப்புறம் ஆளை காணாமல் போயிட்டார். எங்கே போனார்னு தெரில. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரில. சர்ச்சு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இதில் என்ன முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ தூய சக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க கூட்டணியில் இருக்க ஆளுங்கள்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ தூய சக்தி ஆகிடுச்சாங்க. வாஷிங் மிஷின் இன்றைக்கி கூட கனிமொழி அம்மா, நான் தான் முதல்ல சொன்னேன் விஜய்ன்ற ஒரு வாஷிங் மிஷினை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே இருந்துன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கே தான் தயார் பண்ணுறாங்க. அண்ணா அறிவாலயத்தில் தயார் பண்ணி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம், அதுக்கு ஃபண்டர் வந்து யாருன்னா ஆதவர்ஜுனன். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இது விஜய் வந்து இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த பேரம் நடந்திருப்பதில் வந்து அந்த நம்ம சொன்னோம் பார்த்திங்க, இந்த ரெய்டு நடந்திருக்கு இல்லையா, அதில் ஒரு சீட்டு பிடிப்பட்டிருக்கு.
என்ன பிடிபட்டிருக்குன்னா ஏதோ டிரான்சாக்ஷன் 35 கோடி 15 கோடி இத்தனை பேருக்கு அந்த நம்பருக்கு கோடு வேர்டில் எழுதியிருப்பதா ஒரு சில தகவல்கள்லாம் வருது. அதில் வந்து ஒரு 6 பேருக்கு கொடுக்கணும். இப்போ வந்து விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 35 கோடி கொடுக்க வேண்டியது ஆட்சியை கலைப்பறதுக்கு இல்லை. நல்லா கவனிக்கணும். அதை சபாநாயகரை எதிர்த்து ஒரு இதை கொடுக்க போகிறாங்க திமுக. என்ன கொடுக்க போகிறாங்க, அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம். சபாநாயகர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் நடுநிலைமையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு சில விஷயங்களில் தாவேக்காலேருந்து தவறான தகவல் சொன்னதை வந்து அதை வந்து அவை குறிப்பிலிருந்து கண்டிக்கலை, அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டார். இந்த பக்கம் தவறு சேர்ந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணுறார் அவரும். ஆனால் இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு தான், நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு தான் இந்த 35 கோடி இளையராஜாவுக்கு கொடுப்பதாக அந்த திருநாவுக்கரசு என்றவர் ஐபிடிஎஸ் என்றவர் பேசினதாகவும், அவரோட ஏஜென்ட் ஒருத்தர் முதல்ல பேசினதாகவும், அப்புறம் வாட்ஸ்அப் காலில் இவர் வந்ததாகவும் 10:30 மணிக்கு எனக்கு கால் வந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லி அதுக்கு மேலே தான் வந்து நைட்டில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம், இது நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சியெல்லாம் கலைக்க தேவையில்லை, கட்சியில் விட்டு வர தேவையில்லை, இந்த ஓட்டு போடும் போது மட்டும் எதிர்த்து ஓட்டு போடுங்க. யாருக்கு? சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்து மேலே எதிர்த்து ஓட்டு போடுங்கன்றது தான் அந்த கண்டென்ட் தான் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆட்சியை கலைப்பதாகவோ எதுவுமே வரல. ஆனால் வந்து தொடர்ந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். செந்தில் பாலாஜியை வந்து இந்த முகமுடி அணிஞ்சிக்கிட்டு யார் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணால் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி வந்து 6 வருஷம் பார்க்கலாம் அப்படின்னாரு முதல்ல. அப்புறம் 3 மாதம் கூட நிற்காதுன்றார். இப்போ திரும்பி வந்து 6 மாதம் கூட நிற்காது இந்த ஆட்சி, 6 மாதம் கழித்து கவுந்துரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கு. இடையில கூட ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்த அந்த டிவியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 தாவேகா எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், அவங்களாம் வந்து கட்சியை விட்டு வெளியே வர போகிறாங்க அப்படின்லாம் ஒரு தகவல் வந்ததா இல்லையா? நியூஸ் வந்தது. திமுகவுக்கு ஆதரவான செயல்படக்கூடிய முக்கியமான குடும்பத்தில் இருந்து. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுன்னா, முக்கியமான விஷயங்கள் காய்கள் நகர்த்தப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயினுடைய ஆட்சியை கலைப்பதற்கு முன்னாடி அவருக்கு வந்து இந்த இடைத்தேர்தலில் பெரிய தோல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில், பெரிய ஊடகங்களில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவு ஊடகங்களுக்கு அவங்களும் களத்தில் இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ காய் நகர்த்துவது யார்? இப்போ தான் சொன்னேன்னா நான், முகமுடி வந்து செந்தில் பாலாஜி முகமுடி. இப்போ யார் சொன்னது 3 மாதத்துக்குள்ள ஆட்சி கவுந்துரும், 6 மாதத்தில் ஆட்சி கவுந்துரும்? யார் சொன்னது? ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இதுக்கு முதல் காரணம் தான் நான் சொல்லுவேன், என்னோட அனலிசிஸ் பிரகாரம். நீங்கள் ஐஏஎஸை வச்சு விசாரிங்க, என்ன எஸ்பிசிஐடி விசாரிங்க, சிபிசிஐடி வச்சு விசாரிங்க. என்னோட விசாரணை பிரகாரம் முழுக்க வந்து திமுகவை தான் இந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்தே, பாண்டிச்சேரி அப்போதுலேருந்து இல்லை, 4ஆம் தேதியில இருந்தே நம்ம சொல்லிட்டோம் திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு. நம்ம 4ஆம் தேதி சொல்லிட்டோம். 7 to 8 விவாத மேடையில் ஒரு ஊடகத்தில் சொல்லியிருக்கோம். மறுநாள் நியூஸ் லீக் ஆகுது. பாண்டிச்சேரியில் கொண்டு போய் எடப்பாடி ஐயா அவர்களை போய் நீங்கள் அங்கே போய் உட்காருங்கன்னு சொன்னது யார்? உதயநிதி ஸ்டாலின் மிதுன் மூலியமாக பேசப்பட்டு எல்லாம் போய் அங்கே போய் இருங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஐயாவையும் தூண்டி விட்டுட்டு ஒரு புறம் இந்த கேமெல்லாம் விளாடுறாங்க. ஐஎம்எல் முதல்ல என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தருவோன்னுவாங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி ஐஎம்எல் என்ன சொல்லிச்சு, நாங்கள் வந்து திமுக விட்டு வரவே மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டோம், அது எப்படி உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன சொன்னாங்க, அந்த லவ் லெட்டர்லாம் கொடுத்தோன்னே தாவேக்கா ஒரு லவ் லெட்டர்லாம் அனுப்பிச்சிச்சு, நீங்கள் வாங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்லாம் ஒரு லவ் ஏன்னு கேட்டிங்கன்னா, சரி ஆதரவு கடிதம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லெட்டரை வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஐயுஎம்எலுக்கு அனுப்புகிறாங்க. ஐயுஎம்எல் அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்கள். அப்புறம் கடைசியில் என்னாச்சு, ஐயுஎம்எல் வந்து ஆட்சி பொறுப்புலேயும் வந்துட்டாங்க. இப்போ ஆட்சி பொறுப்பில் வந்து அந்த ஷாஜகான் மைனாரிட்டிஸ் மினிஸ்டர் மேலே என்ன அலிகேஷன் இருக்குது? இப்போது என்ன அலிகேஷன் இருக்குது? அவர் மேலே வந்து யாரையும் மறைமுகமாக இலங்கையிலேருந்து ஒருத்தரை வந்து சந்திச்சிருக்காரு. உள்நாட்டு குழப்பத்தை விளைவதற்காக ஏதோலாம் இருக்குது. அது ஒரு புறம் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து முதல்ல தாவேக்காவே வந்து பேரம் பேசி தான் இவங்களை கொண்டு வந்தாங்களா அப்படின்றது, இது வந்து வெளிப்படையான தன்மையில் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல இதெல்லாம் உடச்சிருக்கலாம். ஏன் இப்போ லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து அந்த இளையராஜாவை மட்டும்தானா,
ஏன் நீங்கள் வந்து அப்பயே சொல்லலை? 15 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக ஆதரவு ஊடகங்கள் வந்து ஒன்று சொல்லும் போது 10லேருந்து 12 எம்எல்ஏ வந்து தயாராக இருக்காங்க, தாவேகாவிலேருந்து வெளியே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு கட்சிகளில் போய் சேர போகிறாங்கன்றது நியூஸ் வரும்போது நீங்கள் ஏன் அலர்ட் ஆகலை? இப்போ தான் உங்களுக்கு அலர்ட்னஸ் வந்து அவர் நிர்மல்குமாரும் இவரும் பேசுவாரா? ஏன் உங்ககிட்ட தானே அரசாங்கம் இருக்குது, நீங்கள் உடனே ஐஏஎஸ் எல்லாம் எஸ்பிசிஐடி சிபிசிஐடி வச்சு விசாரித்து கண்டுபிடிக்க வேண்டியதான். என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள்? செந்தில் பாலாஜி உண்மையிலே அவ்வளோ நம்பர் அவரை வந்து பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். யாரு எதுக்கு எடுத்தாலும் செந்தில் பாலாஜி கட்சியை விட்டு போறாரு, செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு போறாரு அப்படின்னு ஒரு இதை கிளப்ப வேண்டியது. ஏவாவேலு KN இவங்களோட பேரும் அடிப்படுது, செந்தில் பாலாஜி கூட. ஏவாவேலு இன்வால்வ் ஆகிருக்கலாம். KN ஆல்ரெடி அவர் தனிப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. என்ன பிரச்சனை? அந்த ஊழலில் 800 கோடி ரூபாய் ஊழல். அது வந்து இன்னும் சார்ஜ் ஷீட் வரப்போது. கைது அவரோட டிபார்ட்மெண்ட்டில் வேலை ஊரக அந்த வளர்ச்சித்துறை இதில் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்ததில் வந்து இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை வாய்ப்பு கொடுத்ததில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஒரு போஸ்டிங்க்கு வந்து 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம். அது நம்ம பேசணும் அந்த இது கூட. அது வந்து அந்த கண்டென்ட்டு வந்து அவரே வந்து நூடுல்ஸாக போயிருக்காரு. அதில் அவர் இன்வால்வ் ஆகிருப்பான்னு தெரியல. ஏவாவிலும் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஏன்னா அவர் வீட்டில் நடந்த ரெய்டில் ஒரு சில இந்த மாதிரியான 35-15 கோடி அப்படின்னு எழுதப்பட்ட சீட்டுகள் பிடிப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. இது டிவிஎஸ்சியே சொல்லுது. கிட்டத்தட்ட 35 பேர் வந்து ரெய்டு போனதில் வந்து 30லேருந்து 35 50 பேர் ரெய்டு போயிருக்காங்க. அதில் வந்து பிடிபட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஊரில் அவர் ஓட்டு போட கிராமத்தில் இருக்கக்கூடிய காருக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது மஞ்சப்பொட்டி இருந்திருக்கு. அது மஞ்சப்பொட்டிக்குள்ளே ஒரு சீட்டுக்கெல்லாம் இருந்திருக்கு. அதில் ஒரு சீட்டு வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் காமிக்குது. இண்டிகேஷன் 35 கோடி 15 கோடி அப்படின்றதெல்லாம் காமிக்குது. கோட் வேர்டில் எழுதியிருக்காங்க யாருக்கோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து இப்போ என்னென்னா இந்த சர்ச்சைகள் வந்து ஏவாவையில் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜியை பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க தான் பாவம். கரூர் சம்பவத்துலேருந்து அவரை வந்து மாட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் இன்வால்வ் ஆகிருக்கலாம் கரூர் சம்பவத்துலாம். பட் ஆனால் வந்து விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதில் பின்னாடி இருக்கவங்க தலைமை குடும்பம். என்ன சார் திரும்பி ஹெட் யார்? ஸ்டாலின் சார் தற்பொழுது எம்எல்ஏவா கூட இல்லை. ஆட்சிக்கு வரணும்னு திமுக நினைக்கிறப்ப யார் முதல்வராக வருவா, யார் ஹெட் அப்படிங்கிற முறையில் யார் முதல்வராக வருவா? தன்னுடைய இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் நம்ம முதல்வராக வருவார். அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவில் இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க வெளியிலேருந்து அப்படியே வேஷம் பண்ணிட்டு 2 வருஷத்தில் இந்த லோக்சபா தேர்தலில் எப்படியும் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவில் இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். 2029 தேர்தலோட பல மாநிலங்கள் தேர்தலை வந்து ஒன்றா நடத்திடணும் அப்படின்ற ரீதியில் எண்ணத்தில் இருக்காங்க. அதில் தமிழ்நாடு ஒன்று. 2029 மறுபடியும் வந்து சட்டசபைக்கும் லோக்சபா தேர்தலும் மாநிலங்களவைக்கும் வந்து இங்கே தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்ற யூகத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான காய் நகர்த்துகள் பண்ணால் இப்போ வந்து என்ன ஆகுனா இவர் எம்எல்ஏவாக இல்லைனாலும் அங்கே போய் திருச்சியில் கிழக்கில் போய் நிற்கிறேன்னு சொல்கிறாரு, இல்லை திருவாரூரில் போய் நிற்கிறேன்றாரு. ஆனால் நிற்க மாட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பயம் வந்துடுச்சு, மறுபடியும் தோத்துட்டேன்னா அதோட அரசியல் அஸ்தமானம் தான், டோட்டலாக ஏற கட்டு போயிட வேண்டாம். இந்த பால் தாக்கரே மாதிரி உட்காந்துக்கிட்டு வேணால் இது பண்ணலாம். பதவியில் இல்லாத ஒரு தலைவர் கட்சி தலைவராக வந்து டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம். அதை தான் பண்ண முடியும். ஆனால் அதுதான் வந்து துர்கா ஸ்டாலின் அம்மையாரனோட விருப்பம் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலினை சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக ஓட்டுகள் விழுவும் அப்படின்ற ரீதியில் துர்கா ஸ்டாலின் அம்மையார் சொன்னதாக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கவுந்தா இவர் தான் சிஎம், யார் உதயநிதி ஸ்டாலின் தான். இல்லை அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, 2 வருஷம் கழித்து பார்க்கலாம், அதான் இப்போ தனித்து போட்டியிடணும் அப்படின்ற ரீதியில் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரீதியில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக ஜென்ரல் எலெக்ஷனை அணுகி உதயநிதி ஸ்டாலினை இல்லை இவர் ஸ்டாலின் ஐயாவை எம்எல்ஏ ஆகி வரலாம், இல்லை வேண்டாம் எது போதும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போது ஜோசியரெல்லாம் கேட்டு சோழியை போட்டு பார்த்து குலுக்கி போட்டு பார்த்து இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இனிமேல் அவர் முடிஞ்சு போச்சு, ஒதுங்கி நின்று ஒரு எம்எல்ஏ நின்று அப்படியே கௌரவ தலைவராக அப்படியே சேர்மன் ஆஃப் த ஆட்சி அப்படின்ற மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கணும். ஜோசியர் சொல்லியிருக்காரா? அப்படிதான் பண்ணுவாங்களா? பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. இதெல்லாம் யார் பண்ணா? தான் போனாங்களே இப்போ இந்த இதுக்கு போனாங்களே எங்கேயோ மைசூரில் கொடுகு மலைக்கெல்லாம் போயிருந்தாங்க, கூருக்கு போனாங்களே. அங்கே இருக்க ஒரு பத்ரகாளியம்மன் காட்டு பத்ரகாளியம்மன் கோயிலெலாம் வச்சு
இதெல்லாம் சோழியெல்லாம் போட்டு பார்த்ததா தான் சொல்கிறாங்க. இனிமேல் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அப்படியே ஓரமாக நின்று அப்படியே டைரக்ஷன் காமிச்சிட்டு உட்காந்துருந்தா போதும், பதவிக்கெலாம் வரணும்னு பண்ணால் அது செட் ஆகாது அப்படின்ற ரீதியில் துர்கா ஸ்டாலின் அம்மையாரனோட விருப்பமும் அதான், வேண்டாம் தம்பியை வந்து முதலமைச்சராக ஆக்கிட்டு அந்த கனவை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற ரீதியில் எப்படி இன்பநிதி ஸ்டாலினை ஆக்கணும் அவங்க எய்ம் பண்ணாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை. அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலினையாவது சிஎம்மாவது ஒரு 2 வருஷமாவது இருந்து ஓட்டிகிட்டு போயிடுவாரா அப்படின்ற கதையெல்லாம் பார்க்குறாங்க. விஷயம் இந்த சப்ஜெக்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தாவேகா கவர்மெண்ட்டும் வந்து தோய்வாக தான் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ குதிரை பேரன்னு அவங்க சொல்லும் போதே அவங்க வந்து வேறு ஏதோ பண்ணுறாங்க 3 மாதம்னு சொல்லும் போதே நீங்கள் அலர்ட் ஆகிருக்கணும். அந்த அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகத்தில் 10லேருந்து 12 எம்எல்ஏ போகிறாங்க உங்கள் கட்சியை விட்டு அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லும் போதே நீங்கள் அலர்ட்டாக இருந்திருக்கணும். அலர்ட்டாக இல்லை. இந்த லெவலில் வர வரைக்கும் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து ஏதோ ஒரு குதிரை பேரம்பலத்தில் ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்றது மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நான் போனேன் சார் மார்க்கெட்டில், ஒரு இடத்துல போயிட்டு இது வாங்க போனேன், கல் உப்பு வாங்க போனேன். அங்கே போனால் எல்லாம் 4 பேர் மக்கள் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் கூட்டாளிகளோ, தூய சக்தி தீய சக்தின்னு போட்டி போட்டுட்டு அவங்க கூட்டணி ஆகி இது மக்கள் பேச ஆரம்பிச்சு. நான் சொல்லலை, மக்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில், டீ கடை, எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இதுதான் ஹார்ட் ஆஃப் த டாபிக். திமுகவும் தாவேகாவும் ஒருங்கிணைந்து தான் அந்த கேம்லாம் விளாட்றாங்க. மக்கள் பிரச்சனையை விட்டுட்டாங்க, நம்மளை கையை விட்டாங்க அப்படின்ற இதில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். பட் ஆனால் வந்து விஷயம் இதுதான், இது ஏற்கிறது வந்து தலைமை குடும்பம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இது என்ன பெருசாக விஜய் சொன்னார் பாருங்கள் சட்டசபையில், இது உதயநிதி ஸ்டாலின் கேட்டார் பாருங்கள், பார்ட்டி ஃபண்டு அது எந்த கட்சி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுங்களேன்னு சொன்னால் மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, திமுக தான் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கு. தொடர்ந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அதாவது இன்னைக்கு காலையிலும் பரபரப்பாக எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இது என்ன ஆட்சியாக, எத்தனை காலம் நீடிக்கும், இப்படி வந்து நம்மளை வந்து மக்களை சுத்த விட்றாங்க அப்படின்றதான். அதாவது நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, தொடர்ந்து ரெய்டுகள் நடத்தப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இப்போ வந்து ஒவ்வொருத்தர் பேராக வருது. இப்போ PK சேகர் பாபு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, பிஜேபியில் போயிடலாமா, எங்கே போய் சேரலாம், அங்கே போய் டெல்லியில் வச்சு பேசினதா சொல்கிறாங்க. எனக்கு எதாவது ரிலீஃப் கிடைக்குமா இந்த இதுலேருந்து, ஒருவேளை அவங்க வந்து இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறார். தாவேகாலே போய் சேர்ந்துடலாமான்னு PK சேகர் பாபு சரணாகதி அடைஞ்சிடலாம், அப்போ தான் கேஸெல்லாம் எதுவும் தொட மாட்டாங்க, தொட்டாங்கன்னா வம்பாயிடும். இனிமேல் தனிக்காட்டு ராஜா தான், திமுகவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாது இனிமேல். ஏன்னா அங்கே மரணாடி அடிச்சிட்டு இருக்காங்க, உன்னால தான் ஸ்டாலின் தோத்தார் அப்படின்னு அந்த முத்திரை குத்திட்டாங்க திமுகவில் இருக்கவங்களாம். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒவ்வொருத்தராக அப்படியே அன்பில் பொய்யாமொழி மகேஷ், PK சேகர் பாபு, இப்படியே வரிசையாக லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. மற்றவங்களாம் பயந்து போயிருக்காங்க. KKSR ஆளுங்க மாதிரி ஆளுங்கள்லாம் கூட ரெவன்யூ மினிஸ்டராக இருந்தார், அவர் தலையில் எப்போ இடி உழுவ போகுதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்படி நான் தான் சொன்னல, இப்போ கிரீஷ் சோடங்கரோ இவரோ நம்ம வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஃபைலு கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் அறப்போரியாக 41 ஃபைல்களை கொடுத்துருக்கு 41 டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஒவ்வொரு ஊழல்களாக இப்போ வந்து வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் விஜய் அவர்களும் சட்டசபையில் சொன்னார். இப்போ இந்த நிகழ்வுல வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஒன்று மட்டும் புரியுது. இதில் வந்து என்னென்னா குதிரை பேரமும் நடந்திருப்பதாக மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதில் மட்டுமல்லாமல் உங்கள் தாவேகால ரொம்ப வீக்காக இருக்குது, 15 எம்எல்ஏக்கள் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிய சூழ்நிலை இந்த இன்ட்டு வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு. 35 கோடி இல்லை 50 கோடி கூட கொடுப்பாங்க, அதிகமாக கூட கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.